அப்போ என்னையும் அண்ணன் கூட்டிகிட்டு எப்படி எடுத்து தர மாட்டானா, என்னையும் ஒரு மாமா கூட்டிகிட்டு எப்படி எடுத்து தர மாட்டானான்னு இறங்கின காலம் நிறைய இருந்துதான். அந்த டைமில் எனக்கு யாருமே செய்யலை. அப்படி இயங்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டா உங்களோட ஆசைகள் விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்றி வைப்போம். பெருமளவுக்கு இல்லாட்டும் எங்களால் முடிஞ்ச அளவு செய்வோம். நான் ஒரு மாதிரி வேறு மாதிரி எல்லாம் சொன்னேன். அப்போ நான் எங்கே இருக்கிறவர் வேறு இடத்த ஆக்கல. அப்போ நான் வெளிநாட்டுலையோ அது என்னண்டாமா நல்லா இருக்கிறவங்களோட மைண்டையும் குழப்பற மாதிரி கொஞ்சம் வீடியோ கிளிப்ப அந்த செஞ்சு போடுறாங்க தானே. அதனால மனுஷர்ண்டா இப்படித்தான் மன மாற்றங்கள் வரந்தானே. இருந்தாலும் என்ன 10 துண்டு வித்துட நான் வாங்கின உண்மையா? அப்ப எங்கட ராசி நல்லா பண்றீங்களா? 10 வித்துட்டீங்களா? இப்ப வந்து வித்து விடுன்னு சொன்னீங்க பாருங்க. நான் வித்துட்டேன் புத்தா, எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டுது என்று சொல்லி எனக்கு அரிசியும் வேணாம்னு சொல்லி உண்மையிலேயே அந்த மனசு நான் காண்டதே பெரிய கஷ்டம் ஐயா. பிள்ளைங்களாம் நல்லா படிக்க போட்டேன். பிள்ளைங்களாம் நல்லா படிச்சு பிள்ளைங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. மாதிரி வந்து உண்மைக்கு நாங்க பில்ட படிக்க விரும்பலாம். உண்மைக்கு இதுதான் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 மாசம் முயற்சியில வந்து ஒரு பேமெண்ட் ஒரு சன்மானம் தான் இது. இதுல வந்து என்ன செஞ்சவன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உண்மைக்கு எங்களுக்கு நிறைய கடன் நிக்குது. சீட்டு அப்புறம் கடன் அப்படின்னு சொல்லி நிக்கிறபடியா உண்மைக்கு அதுக்கு தான் பயன்படுத்த போறோம். அம்மாவுக்கு அது தெரியும். இதெல்லாம் உண்மைக்கும் அம்மாட்ட கொடுத்தா கூட அம்மா வந்து சீட்டு காசு கடன் காசு தான் கட்ட போறோம். ஸோ அதை வந்து நாங்களே கட்ட போறோம். ஸோ அது எனக்கு மூலக்காய்ச்சல் வந்து தெரியாம தான் நான் செய்தேன். வயசு எனக்கு அப்ப குறைவு ஆனா அவ வசதி அவா வெளிநாட்டுக்காரு. அப்ப இந்த கடைசி பிள்ளைக்கும் என்ன ஒரு ஆள் தான் மாத காசு கொடுக்கும். மாச காசு பொம்பளை பிள்ளைங்கன்றது ஒரு கணக்க கூடாது. இந்த மேலே அம்மா எனக்கு ஒரு பழுசாண்டாலும் வருது. அதான் இப்ப நான் என்ன ஏற்கனவே மதிக்க மதிக்காத வசதி மோசம் போயிட்டான். என்ன நடந்தது சொல்லலாம்னா சொல்லுங்க. சொந்த சௌரத்தையே கத்தியால வெட்டி இருக்கு கொலை செஞ்சிருக்கிறேன். வெடிச்சு எனக்கு மேல மூடிச்சு. அதுக்கு பிறகு இப்படி உதவி எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜினி அக்கான்னு சொல்லி யூகேல இருக்கவங்க வந்துட்டு 42,000 அனுப்பியிருந்தோம். பக்கத்துல இருந்து மண் வீட்டு பிள்ளைகள் கொஞ்சம் உதவி செய்யணும். உண்மையிலேயே தனிமையில வாழ்ற அந்த வயோதிப காலங்கள்ல வந்துட்டு ஒரு தட்டு உதவியும் இல்லாம நாளைக்கு எவ்வளவு செலவாகும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 100-150 ரூபா போகும். நான் பெருசா காரியல் போறேன். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வந்துட்டு லைன்ல நிக்கணும். அதை செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? பார்த்து கொண்டு இருக்கீங்க. நாங்க அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கிற இடம் வந்து எங்களுக்கு இதுல இருந்து பார்க்க தெரியுது. அந்த நாட்டில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிப்படி எங்களுக்கு இந்த காசு அனுப்பினதுக்கு மிக நன்றி கூடி. அந்த உதவியால நான் கூடி போய் கதை எடுத்துனேன். 2 வீட்டுக்கு இல்லை உடனே நான் சொன்னேன் தொடர்ந்து நான் மூடுதான் உண்மையிலேயே நான் வந்த நாட்டு வந்து ஐயாவுக்கு செலவுக்கு இவ்வளவு காசு கணக்கு 100 ரூபா கிடக்கு. இப்போ இவ்வளோ எனக்கு வேண்டிய காசு அவரு யுத்தத்துல இறந்துட்டாரு. அம்மா இந்த சொந்த இடம் இது மட்டக்களப்புங்க வந்தாரம் சொல்லுங்க. ஒரு ரூபாய் சோறு தராதுகள் அப்புறம் கொடுக்குறதா? ஐயோ தேத்தனி இந்த வீடியோ மகள் பார்த்தாண்டா பரவாயில்ல. சரி இப்ப நாளைக்கு உங்களுக்கு சமந்தி காசு வந்துட்டு இப்ப 3000 என்ன செய்யற ஐடியா? நான் அந்த காசை சேர்த்து மனிதர்கிட்ட சொன்னேன். சேர்த்து போட்டீங்க. இப்போ ஒரு 7,000 சேர்த்து வாழ்க்கையில இப்படி ஒரு உதவி எனக்கு மறக்க முடியும். என் பிள்ளைக்கு ஒரு மிஷின் கிடைக்கிறதே பெரிய ஒரு சந்தோஷம். உழைப்புக்கு அவைக்கு பெரிய ஒரு நன்றி. ஆனா உண்மையிலே நீங்க எப்படி இருக்கீங்க சந்திச்சு அதுக்கு பிறகு உதவி செஞ்சு உண்மையிலே எங்க நீங்க வந்துட்டு போனதுல இருந்து சில உதவி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. நீங்க வந்தது பிறகு ஒவ்வொரு உண்மையிலே எங்கண்ட காசு நாங்க செலவழிக்க வீடியோ சில பேர் வந்துட்டு தவறா புரிஞ்சு அண்ணாவின் குடும்பத்தை பார்த்து அதிர்ந்து போன கனடா அண்ணா எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த தருணத்தை? எப்படி ஒரு ஃபேமிலியை நான் பார்த்ததே இல்லைங்களா? எஸ்கே வ்ளாக் அப்படின்னு சொல்லி என்னோட சேனல்கிட்ட நேம் அடிச்சிருக்குது. அண்ட் நிறைய சாக்லேட் நம்ம வச்சுக்கிட்டத ஒரு நீங்கள் லண்டன்ல இருந்து இன்றைக்கு கேட்க கொண்டு கரண்ட் 7 மணிக்கு நின்றா பேருந்து ஆலயம் தெரியும். செத்தா மொடி கிருஷ்ணாட கையெல்லாம் கிடைக்கும். டாக்டர் எல்லார்ட்டையும் ஓட ஓகே. முதலாவது இந்த ரோட்ல நான் நடந்து தெரிஞ்சேன். இங்க இல்ல கேம்பஸ் கிட்ட. பிறகு வந்துட்டு சும்மா சைக்கிள் ஓடி தெரிஞ்சாங்க. பிறகு ஒரு கொஞ்ச நாள்ல வந்து பைக் ஓடி தெரிஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு வந்துட்டு கார்ல, அதுவும் எங்கட சொந்த கார்ல வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டியை 23/4/2024 நேரத்தையும் பார்த்து சொல்லு. 4:38 எத்தனை செகண்ட்? எல்லாம் சரியா இருக்கும். 23 செகண்ட்ல இருந்து
பிள்ளையாக சரிதானே பிள்ளையாக தத்தெடுக்கிறேன் என்பதை மன உறுதியுடன் என்பதை அப்படி நீங்க 2 பேரும் போட்டு வாங்க இப்ப கொண்டு வந்தாங்க பின்ன சரியா கொடுத்து கொடுக்குவா இல்ல சரம் இருக்கு சரம் நான் கட்டுற இரவுலாம் கட்டுவேன் குடிச்சா போலாம் எடுத்த கீழே நீங்க போன் நம்பரை கீழே குடிக்கிறேன் ஆனா அடிக்க போல அப்புறம் அண்ணன் தம்பி நான் போய் ஓப்பனா கேட்க போறேன் உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லு சரி அது இதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்ன வேணுமோ நீ சொல்லு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி காரணம் என்னன்னு சொன்னா நான் பட்ட வேதனை அவன் படக்கூடாதுன்னு சொல்லி ஓகே இப்ப அக்கா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இது வந்து சுமனுக்கான சர்ப்ரைஸுக்கான டைம்னு சொல்லலாம் சேம் டைம் எனக்குமே சர்ப்ரைஸ் தானே ஏதாச்சும் வில்லங்கமா கேட்டானா என்ன சொல்லி முடிஞ்சது வாங்க போய் பார்க்கலாம் என்ன கேட்குறான்னு அதாவது எனக்கே பெருமையா இருக்குது என் மருமகன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு காரியம் செஞ்சுக்கேன் நான் வந்து ஹார்ட்லி கல்லூரிக்குமே வந்து பெருமை தேடி கொடுத்துருக்கான்ற வகையில வந்து சந்தோஷம் நான் வந்து படிச்சிருந்தேன் என்ன சொல்றது நல்ல ரிசல்ட் எடுத்திருந்தேன் அப்பாட்ட கூட அப்பா எனக்கு ஒரு நல்ல உடுப்பு எடுத்தாண்டா தம்பி என்ன அவரு நீங்க என்ன கேட்கலாம் யோசிச்சு பாருமா அப்போ ஓகே இது வந்து உண்மையிலேயே வந்து இப்ப சுமனுக்கு நான் கொடுத்த போன இவ்வளவு காலம் வச்சு பாவிச்சதால சுமனுக்குரிய ஒரு கிஃப்ட் சரிதானே உண்மையிலேயே நான் யோசிச்ச வந்து உனக்கு ஒரு 15 Pro Max தான் எடுத்து கொடுக்கணும் வந்து ஆனா லேப்டாப் வந்து ஒரு கோஸ்ட் ஏற்படுத்தினபடியா இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன் போய் கொண்டு இருந்தது சந்தோஷமா சரியா ஓகே உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 22ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. எந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்து சொன்னாக்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு சில காணொளிகளை உங்களுக்காக பதிவு செஞ்சிருந்தேன் ப்ரோ சம்பந்தமான காணொளிகளை. நிச்சயமாக அந்த காணொளிகளை பார்த்துருப்பீங்க. அந்த காணொளிகளை பார்க்கின்ற பொழுது உங்கள் மனதில் என்ன தோன்றுகின்றது என்ற விடயத்தை மறக்காமல் அதை கருத்தாக இந்த காணொளி கீழே பதிவிடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மக்களுக்காக எவ்வளவுதான் சேவையாற்றினாலும் எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் அந்த மனிதனுக்கு அவனை அறியாமல் ஏற்படுகின்ற ஒரு சில தவறுகள் எப்பயாச்சும் ஏற்பட்டால் அந்த தவறை மட்டும் கண்டுபிடித்து குற்றம் சொல்வதற்கென்றே ஒரு கூட்டம் எமது சமூகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் திருந்தாத வரைக்கும் இந்த உலகம் திருந்த போவதும் கிடையாது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தும்மலை மூர்க்கன் கடற்கரை பகுதியில் வந்து 154 பொதிகள் கிட்டத்தட்ட 300 கிலோகிராம் கஞ்சா போதைப்பொருள் 300 கிலோ கஞ்சா போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான குற்றச்செயல்களை நாட்டில் அன்றாடம் எப்படியாச்சும் ஒருத்தர் சரி அம்புடுவார். எங்கே பார்த்தாலும் நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ளே ஒருத்தர் சரி மாட்டிக்கொள்வது வழக்கம். அவ்வாறான பிரச்சனைகள் நம்ம நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் திருந்துவார்களா திருந்த மாட்டார்களா என்றது கேள்விக்குறியாகவே பேசிட்டு இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்றைய தினம் நான் பெருசாக இந்த வீடியோக்குள்ளே பேச வரலை என்று சொன்னாங்க. முக்கியமாக ஒரு சின்ன செய்தியோட அந்த ப்ரோவுடைய காணொளிகளையும் உங்களுக்காக பதிவு செஞ்சுருக்கிறேன். ஓகே, இந்த ஒரு காணொலியை மட்டும் உங்களுக்காக தருவதற்காக தான் இந்த ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருந்தேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறப் போகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன். நன்றி.